Hello students, welcome to Hiba Max 9th Standard Max Chapter 4 ஓட example sums பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கு ஷேர் பண்ணுங்க. 4.6 example. In a concentric circle, chord AB of the outer circle cuts the inner circle at CD. இப்போ வெளிய ஒரு சர்க்கிள் இருக்கு, உள்ள ஒரு சர்க்கிள் இருக்கு. AB chord வந்து உள்ள இருக்கிற சர்க்கிளையும் CDன்ற பாயிண்ட்ல கட் பண்ணுதான். As shown in the diagram. Prove that AB minus CD is equal to 2 times of AC. AB இருந்து CD-ய மைனஸ் பண்ணும்போது எனக்கு 2 times of AC கிடைக்குது அப்படின்னு நான் ப்ரூஃப் பண்ணும். சரிங்களா? ஸோ புக்கில் வந்து இதுக்கு given to prove கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளும் அதை எழுதிக்கலாம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, given என்ன கொடுத்துருக்காங்க, given chord AB cuts the inner circle at C and D. இது வந்து given. அடுத்தது நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம், to prove AB minus CD is equal to 2 times of AC. இது வந்து நான் ப்ரூஃப் பண்ணும். இப்போ ஒரே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, சென்டர் பாயிண்ட்ல இருந்து நம்ம ஒரு லைன் ட்ரா பண்றோம். அது எம்னு கன்சிடர் பண்றோம். இப்போ இந்த எம் வந்து பர்பெண்டிகுலரா பைசெக்ட் பண்ணும் ஏபியை. சென்டர்ல இருந்து கட் ஆகுறது வந்து எப்பவுமே பர்பெண்டிகுலராகவும் அண்ட் மிட் பாயிண்ட்லயும் கட் ஆகும். ஸோ தட் இந்த ரெண்டு பக்கமும் ஈக்குவல் ஹாஃபா அது பிரிக்கும். சரிங்களா? ஸோ ஓல இருந்து எம் நம்ம வரைகிற லைனு சிடியும் பாதியா பிரிக்குது, ஏபியும் பாதியா பிரிக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் draw OM perpendicular to AB. இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ ப்ரூஃப் பார்க்கலாமா? ப்ரூஃப்ல ஃபர்ஸ்ட் AM is perpendicular to AB by construction நமக்கு தெரியும். Then OM is perpendicular to CD also. OM வந்து ABக்கு perpendicular-ஆ இருந்தா OM வந்து சிடிக்கும் பர்பெண்டிகுலர் இருக்கணும். ஏன்னா இது ஒரு லைன், ஒரே லைன் தான் இல்லையா? ஏபிக்கு பர்பெண்டிகுலர் பைசெக்டர்னா சிடிக்கும் அது பர்பெண்டிகுலர் தான். சரியா? therefore இது பாதியா பிரிக்குதா? பாதியா பிரிச்சு அப்படி எல்லாம் AM is equal to MB. therefore AM is equal to MB. இந்த ஃபர்ஸ்ட் ரிசல்ட் எடுத்துக்கலாம். அதே தானே சிடிக்கும். ஏபியை ரெண்டா பிரிக்கிற மாதிரி சிடியையும் அது ரெண்டா பிரிக்குமா? அப்போ எப்படி எழுதலாம்? CM is equal to MD. CM is equal to MD. இது செகண்ட் ரிசல்ட். நம்ம ப்ரூஃப்ல LHS என்ன கொடுத்துருந்தாங்க? AB minus CD. AB minus CD. இப்போ டயக்ராம்ல பாருங்க, இது ஃபுல்லா AB. இந்த ஏபியை நான் 2 times of AM-ன்னு எழுதலாமா? ஏபியை 2 times of AM. ஏன்னா இதுவும் ஈக்குவல் தான். சைடில் எழுதுங்க. AB is equal to 2 times of AM. அதே மாதிரி CD is equal to 2 times of CM. CD வந்து இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட். இது ஈக்குவல். இது ரெண்டும் ஈக்குவல். இது மிட் பாயிண்ட். ஸோ ஈக்குவல் ஹாஃப்ஸ். அப்போ CM is equal to MD. இப்போ 2 times of CMன்னு எழுதிக்கலாமா? CDன்றது 2 வாட்டி CM எடுத்தாலே போதும். இப்போ AB இடத்துல 2AM மைனஸ் CD இடத்துல 2CM. 2 காமன் வெளியே எடுத்துடலாம். ரெண்டுத்துலேயும் 2 இருக்குல்ல, வெளியே எடுத்து எழுதலாம். இப்போ AM மைனஸ் CM. டயக்ராம் பாருங்க. AMலேருந்து CM-ஐ மைனஸ் பண்ணிட்டா மிச்சம் எனக்கு என்ன இருக்கு? AC மட்டும்தான் இருக்கு. 2 times of AC. இதுதான் நம்மளோட ப்ரூஃப். AB minus CD is equal to 2 times of AC. Hence proved முடிச்சிடலாம். அடுத்த question பார்க்கலாம். Next question, example 4.7. Find the value of x degree in the following. ஸோ நமக்கு 4 question கொடுத்துருக்காங்க. 1 by 1 சால்வ் பண்ணலாம். ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. சென்டர்லேருந்து ஒரு ஆங்கிள், அதுதான் எக்ஸு. அதுக்கு மேலே Q ஆங்கிள், PQR ஆங்கிள் வந்து 50 டிகிரி. இப்போ இந்த டயக்ராம் பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துடணும். POR ஆங்கிள் வந்து PQR ஆங்கிளை விட 2 times இருக்குமா?
சரியா? ஸோ இது எப்படி வரலாம்? POR angle POR is equal to 2 times of PQR. OR ஓட வேல்யூ தான் x degree, which is equal to 2 into PQR. PQR ஓட வேல்யூ என்ன? 50 degree. x ஓட டிகிரி வந்து 100 degree. ரொம்ப ஈஸியான சம். நீங்க ரீசன்ஸ் கூட எழுத வேண்டாம், டைரக்டா நம்ம இதை எழுதிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சேம் இது எல்லாமே வந்து ஆங்கிள் சஸ்பெண்டட் பை an arc of a circle தியரம் வச்சு தான் செய்கிறோம் இல்லையா? இப்போ அடுத்தது ஒரு சர்க்கிள் இருக்கு, சென்டர்லேருந்து ரேடியஸ் இருக்கு, அண்ட் எம்ல வந்து திருப்பி மீட் ஆகுது. இந்த ஆங்கிள் எக்ஸ், இதோட ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் MNL ஆங்கிள் வந்து half of ரிஃப்ளெக்ஸ் MOL. ஸோ இது எப்படி எழுதலாம்? சொல்யூஷனில் கீழே எழுதுட்டா, சொல்யூஷனில் MNL angle MNL is equal to half reflex angle MOL. ஸோ இது இன்சைடு இருக்கு பாருங்க, இன்சைட் ஆங்கிள் வந்து அதோட ரிஃப்ளெக்ஸ் ஆஃப் MOLக்கு பாதியா இருக்கும். அப்போ x degree is equal to 1/2 into 260. இப்போ x degree is equal to 130 degree. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம MNL ஆங்கிள் வந்து MOL ஆங்கிளை விட பாதியா இருக்கும். சரியா? தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. ஒரு சர்க்கிள் இருக்கு, XY வந்து சென்டரை கிராஸ் பண்ணி போகுது. ஸோ இது வந்து டயமீட்டர். அதே மாதிரி XZ வந்து ஒரு கார்டு, YZ ஒரு கார்டு. நம்ம எல்லாருக்கும் ஒரு கண்டிஷன் தெரியும். ஒரு செமி சர்க்கிள் இருக்குன்னா ஆங்கிள் ஆன் செமி சர்க்கிள் இஸ் 90 டிகிரி. AB, இப்போ இது ரெண்டு லைன் இருக்குன்னு வைங்க. ஏலேருந்தும் பிலேருந்தும் ட்ரா பண்ணுற லைன் வந்து என்ன ஆங்கிள் ஃபார்ம் பண்ணும்னா 90 டிகிரி ஃபார்ம் பண்ணும். அப்போ இதில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்னா YZ எக்ஸோட வேல்யூ 90 டிகிரி இருக்கும். பட் இது நம்ம எழுதணும்ல, ஸ்டேட்மெண்ட்டில் எழுதணும்ல, அப்போ தான் மார்க் தருவாங்க. சொல்யூஷனில் XY இஸ் அ diameter. Therefore, x, z, y is equal to 90 degree. Reason என்ன? Angle on a semicircle. Angle on a semicircle எப்படி இருக்கும்? 90 degree. இப்போ XYZன்றது ஒரு ட்ரையாங்கிளா? அப்போ இன் ட்ரையாங்கிள் XYZ sum of the angles of a triangle வந்து 180 இல்லையா? ஸோ எழுதிக்கலாமா? எக்ஸ் ப்ளஸ் 90 ப்ளஸ் 63, எக்ஸ் ப்ளஸ் 90 ப்ளஸ் 63 ஆட் பண்ணால் 180 வரணும். ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாம். எக்ஸ் ப்ளஸ் 153 டிகிரியா, which is equal to 180 degree. இப்போ 153 ஆன்சர் கொண்டு போயிடலாம். 180 minus 153. 180 minus 153, இது 10, இது 7. 7 to 27. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 27 டிகிரி. சரியா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த டயக்ராம் பாருங்க. இந்த டயக்ராமில் OB, OA, OC இது 3 ரேடியஸா? OAவும் OBயும் OCயும் ரேடியஸ். இதோட ஆங்கிள் 20 கொடுத்துருக்காங்க, இதோட ஆங்கிள் 35. இந்த ஆங்கிளை கண்டுபிடிக்கணும், ஆங்கிள் சியை கண்டுபிடிக்கணும். ஸோ டைரக்டாக ஆங்கிள் சி கண்டுபிடிக்க முடியாது. நம்ம வந்து ACO ஆங்கிளையும் BCO ஆங்கிளையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ளஸ் பண்ண போகிறோம். சரியா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் சால்வ் பண்ணலாமா? இப்போ சொல்யூஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் OA is equal to OB, that is equal to OC. ரீசன் என்ன? ரேடி. மூணுமே ரேடியஸ் தானா? இப்போ ஃபர்ஸ்ட் மேல இருக்க ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இன் ட்ரையாங்கிள் OAC. இந்த ட்ரையாங்கிள்ல OAவும் OCயும் ஈக்குவல், ஏன்னா ரேடியஸ். அப்போ இது ஒரு ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள். ரெண்டு சைடு ஈக்குவலான அதோட ரெண்டு ஆங்கிளும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக தானே இருக்கும். எழுதிக்கலாமா? OAவும் OCயும் ரேடியஸ், ஸோ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ அதோட ஆங்கிள்ஸும்
ஈக்குவலா இருக்கும் அதுதான் எழுதணும். OAC angle is equal to OCA angle. இது 20 டிகிரினா இதுவும் இப்போ என்ன ஆயிடுச்சு 20 டிகிரி. ஸோ ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதே மாதிரி கீழே பாருங்க செகண்ட் ட்ரையாங்கிள். இன் ட்ரையாங்கிள் OBC இங்கேயும் அதே தான் OBயும் OCயும் ரேடியஸ் இது ரெண்டும் ஈக்குவல்னா இந்த ஆங்கிளும் எப்படி இருக்கும் ஈக்குவலா தானே இருக்கும். எழுதிக்கலாமா? OBC angle is equal to OCB angle which is equal to 35 degree. இப்போ ஃபர்ஸ்டே நான் என்ன சொன்னேன் இதை தனித்தனியா பிரிச்சுட்டு அப்புறம் தான் ஆட் பண்ணுவோன்ட்டு. இப்போ கடிச்சிருச்சு பாருங்க. OCAவும் OCBயும் தனித்தனியா கண்டுபிடிச்சிட்டோம். ஒன்று 20 இன்னொன்று 35. அப்போ இப்போ ACB வேணா ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணா போதுமா? ஈஸி பாருங்க. ACB angle OCA plus angle OCB இல்லையா? OCB. நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. OCA இப்பதான் கண்டுபிடிச்சோம் 20 டிகிரி பிளஸ் OCB என்ன கண்டுபிடிச்சோம் 35 டிகிரி. ஸோ 20 பிளஸ் 35 55 டிகிரி. இதுதான் ஆங்கிள் ACB யோட வேல்யூ. எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா? இதான் எக்ஸோட வேல்யூ.